சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லுகிறான் பாருங்க. இந்த எருமாடு இருக்க ஒரு 10 எருமாடை வரிசையாக நிறுத்தினோம்னா என்னமோ கருங்கல்ல வரிசையாக அடிக்க வச்சது போல் இருக்கும். அதை போல் எருமாட்டை கூட்டமாக வச்சுக்க முடியும். நீ யானை கூட்டத்தில் அப்படி வச்சுருக்கேங்கிறான். யானையே அப்படி என்னமோ வீட்டில் எருமாடு 10 எருமாடு 20 எருமாடு ஆட்டம் அப்படி ஒரு கூட்டமாக வச்சுருக்க நீதானா நின்னொன்று முடிவல். அது கூட நன்றி அறிவிப்பு பாட்டாக இது இல்லை, செவி அறிவுருவாக தான் இருக்குது. அதாவது புலவர்கள் ராஜாக்களை விட மேலானவர்கள். அவன் இப்போ நம்ம பையன் இருக்கான் ஒருத்தன், சின்ன பையன் 10 வயசு பையன், கடைக்கு போய் இந்த சாமான் வாங்கிட்டு வாடானா, வந்த உடனே இந்த சாமானை வாங்கி கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு இப்போ மிக்க நன்றின்னா சொல்லுவோம். எப்படி பழகணும், ஏன் லேட்டாக வந்தாங்க அவளை 2 தப்பு தான் சொல்லுவோம். அதை போல் புலவர்கள் பெரியவர்களாக இருந்ததுனால இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அது ஒரு அட்வைஸ். இப்படி நான் பார்த்த உடனே அவருடைய முகம் சரியாக போனதுக்கு அவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஒரு அறவுரை சொன்னார். அந்த அறவுரைப்படி நான் நடந்து கொள்வேன் இவன் சொல்லுவான். இப்படி காட்சியை வைத்து கொண்டு பார்த்தா தான் அந்த பாட்டு புரியும். அருளும் அன்பும் நீங்கா நிறையும் கொள்பவரோடு ஒன்றாது. நீ மக்களோடு பழகு, நண்பர்களோடு பழகு. பழகத் தொடங்கினோன்னு ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சிக்க. அந்த நண்பன் பாவியா, குற்றங்கள் பண்ணவனா, நரகத்துக்கு போக உரியவனா, இதை விசாரிச்சுக்க. என்னென்ன காரியம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிக்க. நிறைய தப்பு தண்டா பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் அவன் நரகத்துக்கு போகிறான். நீ சொர்க்கத்துக்கு போவதற்காக பிறவி எடுத்திருக்கிறவன் ஒரு நரகத்துக்கு போகின்றவனோடு கூட்டு சேர்ந்தேன்னு சொன்னால் எது எதை இழுக்கும்? நரகம்தான் ஒன்றையும் இழுக்கும். சொர்க்கத்துக்கு நீ போக முடியாது. நிறையம் கொள்பவரோடு ஒன்றாது. நிறையம் நரகம், அவங்களோட சேராது. நாட்டை காப்பாற்றணும். நாட்டை காப்பாற்றுறதுக்கு நான் ஒரே ஒரு வழி சொல்கிறேன். பச்சை குழந்தை, இன்றைக்கி பிறந்த குழந்தை, அந்த குழந்தைய தூக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுவ? மடியில் கொஞ்சம் பழைய துணியை போட்டுக்கிட்டு மொள்ளமாக பச்சை மண் எடுக்கிறாப்புல தலையும் சேர்த்து பிடிச்சி எவ்வளோ ஜாக்கிரதையாக தூக்குவ? குழவி கொள்பவரின் ஓம்பு. அவ்வளவு ஜாக்கிரதையாக தான் உன் நாட்டையும் நீ காப்பாற்றணும். ஒரு பச்சை குழந்தையை காப்பாற்றுவது போல ஒரு நாட்டை காப்பாற்றணும். அது முடியுமானா கருணையோடு செய்தால் அது முடியும். அழிதோ தானே அது பெறலருங்குறைத்து. மற்றவர்களுக்கு வேணால் அது முடியாததாக இருக்குமே தவிர, கருணை உள்ளத்தோடு செய்தால் ஒரு பச்சை குழந்தையை காப்பாற்றுவது போல உன்னுடைய நாட்டை காப்பாற்ற முடியும். இத்தனைக்கும் ஒரு நன்மை அடைந்து அவனுக்கு 2 அறவுரை சொன்னார். உலகுள்ளளவுக்கும் நாடாட்சி செய்பவர்கள் அத்தனை பேருக்கும் இது அற்புதமான அறவுரையாகும். குழந்தையை காப்பாற்றுவது போல காப்பாற்றணும். எதுக்கெடுத்தாலும் கோல் எடுத்து அப்படி விரட்டுறதுலேயே இருக்கக்கூடாது. அது பச்சை குழந்தை, அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் என்று நினைக்கிற தியாக உள்ளம் படைத்தவர்கள், கருணை உள்ளம் படைத்தவர்களாகத்தான் நாடாட்சி செய்பவர்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்ம இந்த புறநானூற்று பாடலினாலே தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையாக அறிய வேண்டும். அடுத்து 3வது சேரமான் செல்வக்கடுங்கோ வாழியாதனை கபிலர் பாடிய பாட்டு. இந்த கபிலர்னு சொன்னாலும் ரொம்ப மரியாதை. சங்க இலக்கிய பாடல்களாக நமக்கு கிடைத்திருக்கிற பாடல்களிலேயே அதிகமான பாடல் பாடியவர் கபிலர். 234 பாட்டு, ஒரு பகுதியே ஒரு இதுதான். பெரிய கவிஞர், பொய்யானாவில் கபிலர். அவருடைய தொண்டுகளும் அப்படி தான். ஒரு புலவன் ஒரு அரசனிடத்தில் போய் பாட்டு பாடி சம்பாதிச்சுட்டு அவன்கிட்ட பணம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வாழ்ந்தாங்கிற வாழ்க்கை ரொம்ப சராசரி வாழ்க்கை.
அவன் அரசனுக்கு தேவையான செய்திகளையும் செய்யணும். அரச குடும்பத்தோடு பழகி அப்படின்னா பணக்காரனோடு பழகின்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அரச குடும்பத்தோடு பழகி அரசன் நெறிப்படுத்தினாதான் நாட்டை பூரா நெறிப்படுத்துகிறாப்புல. அது ஒரு புலவன் இடத்துல பயம் இருக்கணும் அரசனுக்கு. அப்படி பண்ணுவேன். ஒரு பாரியனுடைய நெருங்கிய நண்பர், கபிலருடைய நெருங்கிய நண்பர். பாரியனுடைய நெருங்கிய நண்பர்னால் ஒரு பணக்காரன் நட்பு. ஒரு கபிலருடைய நெருங்கிய பரணருடைய நெருங்கிய நண்பர்னால் ஒரு புலமை நட்பு. மனுஷனுக்கு 2 நட்பு இருக்கணும். ஒரு பணக்கார நட்பும் ஒரு புலமை நட்பு இருக்கணும். பணக்கார நட்பு பண விஷயமாக எப்போ கஷ்டப்படுறதோ அவன் ஈடு கொடுப்பான். இந்த புலமை நட்புங்கிறது மனசுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஆரோக்கியத்தை கொடுக்கறது, நல்ல செய்திகளை சொல்லுவது, உபதேசம் பண்ணுவது, இதெல்லாம் பண்ணுவான். அதான் அறிந்து செல்வம் உடையானாம் அழகைப்பதியான் தோழமை கொண்டு உழந்த கல்வி உடையானும் ஒருவன் வேண்டும் என இருந்து துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவான் என தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவமாய் திகழும் நுதற்கட் பெருமானே. சுவாமி 2 பேரை தோழன்னு வச்சான். குபேரனை நண்பராக வச்சுக்கிட்டாராம் சிவபெருமான். அப்புறம் சுந்தரமூர்த்தி சாமியில் நண்பாக வச்சுக்கிட்டார். எதுக்குடாருன்னா இது அறிவுக்கு, அது பணத்துக்கு இல்லார். 2மே அவர் கொடுத்தது தான். அவர் கொடுக்காத உலகத்தில் ஏது? ருசிக்காக, நமக்கு அறவுரை சொல்கிறதுக்காக 2 நட்பு இருக்க வேண்டும். அதுக்கு மேலே ஊரில் இருக்கிறவனை பார்த்தா எல்லாரையும் பார்த்துட்டு அவன் தான் என் நண்பன் சொன்னான்னா எலெக்ஷனில் நிற்க போகிறான்னு அர்த்தம். வேறு ஒன்றும் அர்த்தம் இல்லை அதுக்கு. நட்பு என்பது 2க்கு மேலே இருக்க முடியாது. மனம் விட்டு பழகுதல் என்பது 2 பேருக்கு மேலே பழக முடியாது. இந்த செல்வக்கடுங்கோ வாழியாதனை பொய்யா நாவிற்கபிலன் என்ற புலவர் பெருமான் பாடியது. இந்த கபிலர் பற்றி ஒன்று சொல்லணும். 7ஆம் 10 பதிற்றுப்பத்தில் 7ஆம் 10 பாடியவர் இவர் தான். அதை பற்றி பின்னே பார்ப்போம். வையம் காவலர் வழிமொழிந்து ஒழுக போகம் வேண்டி புதுச்சொற்புறாது இடம் சிறிது என்னும் ஊக்கம் திறப்ப ஒடுங்கா உள்ளத்து ஓம்பாயிகை கடந்தடுதானைச் சேரலாதனை யாங்கனம் ஒத்தியோ வெங்கு செலல் மண்டம். இவர் சொல்கிறாரு, சூரியனே உனக்கு சமமானவர்கள் உலகத்தில் ஒருத்தனை சொல்லுன்னு. பக்கத்தில் இருந்த ஒருத்தன் அவசர அவசரமாக சொன்னான். இல்லை, நம்ம சேர ராஜா இருக்கார செல்வக்கடுங்கோ, சேரமான் செல்வக்கடுங்கோ வாழியாதன், அவனும் சூரியன் சமம்னு சொல்லுவோம். ஆட பார்த்த சூரியன் எப்படி நம்ம ராஜாவுக்கு சமமாக முடியும்? 3 விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒன்று, சூரியன் மற்றவங்கிறதுக்கு நான் சொல்கிறேன், எங்கள் ராஜா தான் வஸ்திங்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன். 1, சூரியனுக்கு ஒரு நேரம் வரையறை உண்டு. இந்த நேரத்தில் தான் சூரியன் வர முடியும். மற்ற நேரத்தில் எங்கேயும், எங்கள் ராஜா இந்த நேரத்தில் எங்கேயும் வரலாம். 1 அவுட்டு. 2வது, நீனும் மாலை ஆனோன்னு எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிறிய. எங்கள் ராஜா இன்றைக்கும் எங்கேயும் ஒளிய மாட்டேன். 2. 3வது, நேற்று போய் ஒளிஞ்சிக்கிட்டு, அப்புறம் இன்றைக்கி என்ன வேறு திசையிலேருந்து வர்ற, அப்போ மாறி வர்ற. அது மட்டும் இல்லை, ஜாதகங்களை பார்க்கும்போது சூரியன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடமா மாறி மாறி வர்றார். சூரியனில் ஒவ்வொரு இடமும் மாறி வருது. அப்புறம் என்னென்னா, மலையில் போய் ஒளிஞ்சிக்கிறிய. புறமிதுகிடுகின்றவர்கள் அரசனிடம் தோற்று போகிறவன் தானே மலையில் ஒளியும். நீ மலையில் போய் ஒளிஞ்சிக்கிற. நீ எங்கள் ராஜாவுக்கு ஒத்து வர மாட்டேன். எங்கள் ராஜாக்கிட்ட இருக்கிற உயர்ந்த குணங்களில் பலது அவர்கிட்ட மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நீ லாய்க்கு இல்லை. ஆனால் உன்னை என்னமோ சூரியனுக்கு சமமானவன் எங்கள் அரசன், சூரியன் ஒத்தி போல் எங்கள் அரசன் மட்டம் போல் பேசுவது தப்பு என்று ஒரு பாடல் வருது. வையங்காவலர் வழிமுழுந்தொடுக போகம் வண்டாது பொறுச்சொற்புறாது இடம் சிறிதென்னும் ஊக்கம் துறப்ப ஒடுங்கா உள்ளத்து ஓம்பாயிகை கடந்திடுதானே சேரலாதன் என்று சேரலாதனுடைய பெருமையை அந்த பாட்டில் சொல்லுகிறார். அதுக்கடுத்தது இதே அரசனை வேறொரு பாடல்லையும் பாராட்டி சொல்லுகின்ற ஒரு இடம் வருகிறது. சேரமான்
செல்வக்கடுங்கோ வாழியாதனை இயல்மொழி வாழ்த்தாக வாழ்த்துகின்ற ஒரு பாட்டு. இயல்மொழி வாழ்த்துன்னா நடப்பு நிகழ்ச்சிகளை வைத்து பாராட்டி சொல்லுகின்ற ஒரு வாழ்த்து. வேற ஒன்றும் அவர் சொல்ல, ரொம்ப ருசிகரமான ஒரே ஒரு செய்தியைத்தான் சொல்லுகிறார். உன் கை ரொம்ப கரடு முரடாக இருக்குடான்னார். எங்கள் கை எப்படின்னா ஒன்றுமில்லை, மெத்து மெத்துன்னு இருக்கு. சாதாரணமாகவே ஒரு ஆணுடைய கை மெத்து மெத்துன்னு தான் இருக்கும். பெண்ணுடைய கை தான் கெட்டியாக இருக்கும். இது இந்த நூற்றாண்டில் அப்படி தலைகீழ மாறி போச்சு. நான் சொல்கிறது பழைய நூற்றாண்டுகள் கதை. பெண்கள் பாத்திரம் தேய்ப்பாங்க, வீடு முழுகுவாங்க. அந்த காலத்துக்கு நான் சொல்கிறேன். அப்படிலாம் செய்யும்போது கை காப்பு காய்ச்சி போய் முரடாக இருக்கும். ஆம்பளை உட்காந்து திங்கிறத தவிர என்ன வேலை? ஏர் பிடிக்கிற ஆணாக இருந்தால், வேல் பிடிக்கிற ஆணாக இருந்தால், வில் பிடிக்கிற வாழ் பிடிக்கிற ஆணாக இருந்தால் கை காப்பு காய்ச்சிருக்கும். இங்கே அதுதான் சொல்கிறாரு, பரிசிலற்கு அருங்கலம் நல்கவும் பலிய ஆகுனின் தாழ் தடக்கை. தாழ் தடக்கைன்னா இந்த முட்டிங்கால் வரைக்கும் கால் நின்னாங்கன்னா கை முட்டி வரைக்கும் தொங்கணும். அதுதான் ஆணுக்கு லட்சணம். அதுபோல் யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள். முட்டி கொஞ்சம் முன்னாடியே தொங்குறது நின்றுடும். தொடைக்கு பாதி வரைக்கும் தான் கை வரும், அந்த முட்டி வரைக்கும் கை வரணும். அப்படி யாராவது வந்தாங்கன்னா இப்போ என்ன பண்ணுவோம்னா, அவனுக்கு கை நீளம்போம். கை நீளம்ல அது அர்த்தம் வேறு, திருட்டு பயிரில் அர்த்தம். அதான் கை நீளமாக தான் இருக்கணும். தாழ் தடக்கை என்பது ஆணுக்கு லட்சணம். அதுபோல் பெண்ணினுடைய கூந்தல் என்பது எப்படி இருக்கணும்னா, அந்த முதுகு முடிகிற இடம் வரைக்கும் அந்த கூந்தல் வரணும். முதுகு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பின்னுறுப்புக்கு பிறகும் தாழ்ந்து வருமானால் தரித்திரம்னு அர்த்தம். அப்போ தான் கொய்யுளை கட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி கழுத்தை தாண்டணுன்னு கத்திரிக்கிறதெல்லாம் கூடாது. அது குதிரைக்கு தான் அப்படி கத்திரிக்கணும், மனிதர்களுக்கு அப்படி கத்திரிக்கக்கூடாது. இதெல்லாம் பழைய காலத்து முறைகள். இங்கே பூநாற்றத்தை, உன்னுடைய கை அப்படியே வாசனையாக இருக்குது. ஒன்று யுத்தகலத்திலே ஆவம் சேர்ந்த ஆவம்னா அம்புகளை போட்டு வில்லு வேலு இதெல்லாம் போர்க்கருவிகளை பயன்படுத்துவதனால உன் கை கட்டியமாச்சு. அதுக்கப்புறம் பரிசிலருக்கு அருங்கலம் வரையாது கொடுக்கிறாய். அள்ளி அள்ளி தங்க நகைகள். தங்கம்னா என்னதான் இருந்தாலும் அதுவும் கெட்டி தானே, கல் தானே. விலை அதிகங்கிறதுனால வெயிட்டு தூக்க முடியுமா என்ன? ஒரு எல்லை தான் முடியும். அதை அள்ளி அள்ளி குடிக்க. பரிசிலருக்கு அருங்கலம் நல்கவும் குரிசில் வலியாகும் நின் தாழ் தடக்கை. அப்படி கெட்டியாக போயிடுச்சு. கை கரடு முரடாக இருக்குது. எங்கள் கை எப்படி இருக்குன்னா, பூநாற்றத்தை புகைகொழி ஊன் துவை கரிசோறு உண்டு வருந்து தொழில் அல்லது பிரிதி தொழில் அறியா. அந்த சூடாக சோறு எடுத்துகிட்டு சாப்பிடுவோம். இந்த சூடாக சோறு எடுத்துகிட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் சிவக்கும் கை, மெத்து மெத்துன்னு ஆகிடும். அதை சாப்பிட்டதை தவிர வேறு என்ன வேலை எங்களுக்கு? திங்கிறது தூங்குறது இதுதான் வேலை. அதனாலே மெலிய பெருமை எங்கள் கையெல்லாம் மெத்து மெத்துன்னு இருக்குது. நல்லவர்க்கு ஆரணங்காகிய மார்பிற் பொருணர்க்கு இருநிலத்தன்ன நோன்மை செருமுகு செய் நிற்பாடுனர் கையே. எதிரிகளுக்கு அச்சந்தருவது பெண்களுக்கு இன்பம் தருவதாகிய மார்பை கொண்டவனே, உன்னுடைய பாடுனர் கை மென்மையானது என்று அவனுடைய கொடைச்சிறப்பை சொல்லி கபிலர் பாடியதாக அமைந்த பாட்டு. கபிலர் பாட்டுன்னா அது ஒரு தனி முத்திரை, அதில் ஒரு வேடிக்கை வினோதம் இருக்கும். இந்த 2 பாடல்கள் சேரமான் செல்வக்கடுங்கோ வாழியாதனை பற்றி கிடைக்கிறது. அடுத்தது இவர் தான் ரொம்ப சேர மன்னர்கள்லேயே எல்லாராலும் அறியப்பட்டவன் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. காரணம் என்னன்னா, அவர் பாலைக்கலின்னு ஒரு தனி நூலையே எழுதினார்.
கலித்தொகையில் முதல் பாலையை வைத்தார்கள். அரசன் என்பதனால் மட்டுமல்லாமல் அந்த இலக்கிய சிறப்பு அப்படி இருக்கும். இவரை பற்றி ஒரு குறிப்பு சொல்லணுன்னா, அகநானூற்றில் 12 பாட்டு, 12ம் பாலையை பற்றி தான் பாடினார். அதுக்கடுத்தது பாலை கலி 35 பாட்டு, 35ம் பாலை தான். குறுந்தொகையில் 9 பாட்டு பாலை தான். மருதம் ஒன்றே ஒன்று இருக்குது குறுந்தொகையில். நற்றிணையிலே 10 பாட்டும் பாலை தான். புறநானூற்றில் ஒரு பாட்டு. ஆக இத்தனை பாடல்கள், 63 பாடல்கள் பாடியவர், 68 பாடல்கள் பாடியவர் நம்முடைய பாலை பாடிய பெருங்கடுங்கோ. ஒரு அரசனாக இருந்து இவ்வளவு பாடல்கள் பாடி, இதில் வேடிக்கை என்னன்னா, இவரை யாராவது பாடியிருக்காங்களா? அரசன்னா மற்றவங்க பாடுவாங்கல்ல. கொடுமை, இவரை மற்றவர்கள் பாடியது ரொம்ப இல்லை. ஒரே ஒரு புலவர், பேய் மகள் இளையினின்னு ஒரு அம்மா தான் பாடியிருக்காங்க. அதுவும் ஒரு பெண்பார் புலவர், ஒரே ஒரு அம்மா தான். அந்த பேரை கேட்டால் எல்லாருக்குமே பயமாக இருக்குது. பேய் மகள்ங்கிறான். அந்த பேய் மகள்ங்கிறதுக்கு வேறு ஒன்றும் அர்த்தம் இல்லை. எல்லாருமே அதுக்கு ஏகப்பட்ட கதைகள்லாம் சொல்கிறாங்க. பேய்க்கு பிறந்த பொண்ணுன்னு இப்படியோ கதையெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உண்மை தேவராட்டி என்பதை பேய்மகள் என்றும் சொல்வார்கள். அதாவது சாமி ஆவேசம் வந்து ஆடுகின்ற பெண்கள் அப்படின்னு அர்த்தம். தேவராட்டி சிலப்பதிகாரத்துலேயும் வருதில்லை. ஆவேசம் வந்து ஆடுவார்கள். அவள் ஏன் பேய் மகள்னு சொல்கிறதுன்னா, பேயோட்டுதில் அவர்கள் வல்லவர்கள். அவளுக்கு ஆவேசம் வந்து வேப்பிலையால் அடித்தாங்கன்னா எல்லா பேயும் ஓடிடும்னு அர்த்தம். பேயை ஓட்டவங்க மகளே தவிர பேய்க்கு விழ்மகள் அல்ல. பாட்டை பார்த்தாலும் ரொம்ப அற்புதமான பாடலாக ஒரே ஒரு பாடல் தான் இந்த அம்மையார் பாடியிருக்கிறார்கள். புறநானூற்றில் 11வது பாடலாக வருகின்ற பாட்டு. அந்த பாட்டு அரிமயிர்த்திரள் என்று தொடங்குகின்ற பாட்டு. ரொம்ப வரலாற்று செய்தி ஒன்றை சொல்லுகிறார். பாலை பாடிய பெருங்கடுங்கோ கருவூரிலே போர் செய்து வென்றான்னு வருது. இவனுடைய கவிதையை தான் நம்ம ரசிச்சிருக்குமே தவிர அவன் போர்லாம் செய்தான் என்று நம்ப கூட மாட்டோம். ஏன்னா பேச்சாளர்கள் செயலாளர்கள் அல்லன்னு ஒரு பழமொழி உண்டு. ரொம்ப பேசுகிறவன் ஒன்றும் காரியத்துக்கு உதவ மாட்டான், பேசிக்கிட்டு தான் இருப்பான். அதனால் ஒன்றும் முடியாது. அதே போல் எழுத்தாளர்களை கூப்பிட்டு நீங்கள் ஒரு சமூக பணி செய்வோம் வரீங்களா, அதை பற்றி விவரமாக சொல்லுங்கள், நான் ஒரு கட்டுரை எழுதி பப்ளிஷ் பண்ணுறேம்மா, இப்போ இறங்கி வரமாட்டான். ஆக வந்து செயல் பண்ணுவது என்பது வேறு. அது ஒரு தனி திறமை இருக்கணும். சும்மா எழுதுவது, அறிவுரை சொல்கிறது, அது கூட ஒரு திறமை தான். அவன் தான் பல பேரை தூண்டுதுங்கிறதெல்லாம் உண்மை தான். இருந்தாலும் அது இவர்களால் முடியாது, அவர்களால் இது முடியாது. இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு பெரும் புலவனாக இருந்து 62 பாடல்கள் பாடிய ஒரு பேரரசன் ஒரு செயலாளனாகவும் இருந்து நல்ல ஒரு போர் நிகழ்ச்சியை நடத்தி கரூரிலே வெற்றி பெற்றான்னு வருது. இந்த அம்மையாருடைய இந்த தொடர் அமைப்பு எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. புறநானூற்றிலே இந்த அம்மாவனுடைய பாட்டு தொடர் அமைப்பு வேறு ஒரு மாதிரியாக இருக்குது. பாடல் சார்ந்த விரல் வேந்தனுமே என்னமோ உண்மைங்கிறாங்க ஒவ்வொரு இதுக்கும். அடுத்தது புறம் பெற்ற வயவேந்தன் மரம் பாடிய பாடினியுமே, புதுசாக ஒரு சவுண்டை சேர்க்குறாங்க. என்னன்னு தெரியல. அது வேறு ஒன்றும் இல்லை. அந்த ராஜா மரவேந்தன் யார்? பாலை பாடிய பெருங்கடுங்கோ. அங்கே ஒரு பாடினி வந்தால் அந்த பாடினிக்கு இவன் என்ன கொடுத்தான்னா பரிசல் கொடுத்தான். பாடினிங்கிறது இசை கச்சேரி பண்ணுறவ வந்து இசை கச்சேரி பண்ணியிருக்கா. இந்த கொடுன்னா அலங்காரங்களுக்கு உள்ள ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள் கொடுத்தான். அவ குறவர் குரல் புனர் சீர் கொலை பல் பான் மகனுமே, அவனுக்கு ஒரு கணவன், அந்த அம்மாவுக்கு ஒரு கணவன் பான்மகன் பாணன் எனவாங்கு ஒள்ளழில் புரிந்த தாமரை வெள்ளினாரால் பூப்பெற்றிசினே. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த பாணன் பாடினி இந்த 2 பேரும் ஏழைகள் ஆபரணங்கள் பெற்றார்கள். இப்போ உனக்கு என்ன வேணும், எனக்கு வேணுங்கிறது கூட அதில் ஒன்றும் தெளிவாக இல்லை. தங்க பூக்கள் வெள்ளி நாரில் கட்டியிருக்கணும்னு முடிச்சிட்டா பாட்டை. தங்க பூ வேணும்னா ஒரு தங்க பூவை கொடுத்துடலாம்ல. வெள்ளி நாரில் கட்டினா கொஞ்சம் நீளமாக தானே வரணும். அப்போ பல பூக்கள் வேணும் இல்லையா. பூ பெற்றிசினேன்ட்டாங்க. அதோடு பெற்றால் மகிழ்ச்சி அடைவேன், பூ பெற்றான் அவன் பெற்றான் பாணன் பெற்றான்னு பொருள் வச்சுக்கலாம். அப்படி தான் ஒரே எழுதுறாங்க. பாணன் பெற்றது போல நான் பெற வேண்டும் என்ற குறிப்பும் அதுக்குள்ளே இருக்கிறது. அதனாலே தானும் ஒரு பாடினி என்பதாக காட்டுவதாக இந்த பாட்டுக்கு பொருள் கொள்ளலாம். அவனுடைய வெற்றி காலத்திலே பாடியதாக இருக்கிறது. பாலை பாடிய பெருங்கடுங்கோய் என்ற ஒரு மாபெரும் கவிஞனுக்கு கிடைத்த ஒரே ஒரு பாட்டு. வேறு பாட்டு எழுதி நமக்கு கிடைக்கலையோ என்னமோ தெரியல. அதுக்கடுத்தது ஒரு பிரசித்தி பெற்ற அரசன் யானைக்கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை. இதே இவனுடைய பெயர் எப்படி வந்ததுங்கிறதுக்கு பரிமேலழகர் உதாரணமாக இவரைத்தான் சொல்லுவார். யானைக்கண் சேய் என்பது தான் அவன் பேர், முருகன்னு பேர் அவருக்கு. யானைக்கண் என்பது ஒரு உறுப்பு அடையாளம், கூர்த்த பார்வை உடையவன் அர்த்தம். இப்போ ராஜாஜிக்கு ஒன்று சொல்லுவாங்க. ராஜாஜி முதல் தடவை ஒருத்தனை போய் பார்க்கும்போது, ராஜாஜியே ஒருத்தர் பார்க்க போகிறாருன்னு வச்சுக்கோங்க. முதல் தடவை பார்க்கும்போது அவர் பேசுறதுக்கு முன்னாடி தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒருத்தரை பார்ப்பாராம், நிறுத்திடுவார். அதுக்கப்புறம் 2வது தடவை வந்தால் அவன் முகத்தை பார்க்கவே மாட்டாராம். என்னென்ன குணம் உள்ளவன்னு அந்த முதல் பார்வையிலே கண்டுபிடிச்சிடுவார். 2வது தடவை இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்கு அவனுடைய முகபாவம் என்னதாக இருக்கும்னு அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு தடவை தான் பார்ப்போம், முதல் தடவை. அதோட படம் பிடிச்சிடுது அது மனசு. அதை போன்ற ஒரு பார்வையைத்தான் நம்ம யானைக்கண் பார்வைன்னு சொல்கிறது. நீ யானை கண்ணுன்னு இன்னும் யானை காலாட்டம் அது ஒரு வியாதி போல் இருக்குன்னு. வியாதி அல்ல, அது ஒரு பெரிய திறன். அது யானைக்கண் செய் மாந்தரஞ்சேரல் இரும்புரை. இரும்புரை என்பது அவனுடைய மரபு பெயர். இதில் குறுங்கோழியூர் கிழார் என்பவர் பாடுறாரு. இவர் 3 பாடல் பாடியவர். புறநானூற்றில் இவனை மட்டுமே இவர் பாடியிருக்கிறார். 3 பாடலும் இவனை பற்றி மட்டுமே. ஔவையாருக்கு ஒரு பெருமை சொல்லுவோம், அதியமானை தவிர வேறு யாரையும் பாடாதவர்கள். பாடியிருக்காங்க, ஆனால் அது பாராட்டாக இருக்காது, அதில் கொஞ்சம் நக்கலாக இருக்கும். காஞ்சி மன்னனை பாடுவார்கள், கொஞ்சம் வித்தியாசமாக தான் சொல்லுவாங்க. பாராட்டுவது போல் இருக்கும், ஆனால் படிப்பு இருக்கும். அதே போல் குறுங்கோழியூர் கிழார் என்பவர் ஒரு மன்னனையே பாடிய ஒரு மகானுபாவன். ஏன்னா நல்ல கவிதை வளம் உள்ளவர். 3 பாட்டுமே ரொம்ப அழகான பாட்டு. இவர் ஒரு 4-5 அரசன்கிட்ட போயிருந்தால் கிழாராகவே இருக்க வேண்டாம், இன்னும் மேலே போயிடலாம். கிழாருங்கிறது இப்போ பழைய புலவர்களிலேயே கிழார் என்று வருகின்ற இடமெல்லாம் பார்த்தோம்னா அவங்க ஒரு நிலக்கிழார், சொத்து சுகம் அதிகமாக உள்ளவர்களாக இருப்பாங்க. ஒன்றும் அந்த பாட்டு பாடி தான் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நிலை இல்லாதவங்களைத்தான் நம்ம கிழார்னு பழைய காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ கூட நிலக்கிழார்னு சொல்கிறாங்கல்ல, நிலம் உரிமையாளர்கள் நிலக்கிழார்னு சொல்கிறாங்க. இவனை மட்டுமே பாடிய ஒரு பெரிய புலவர். குறுங்கோழியூர் என்பது ஒரு ஊர். கோழியூர்னு மொட்டையாக சொன்னோம்னா அது உறையூர். குறுங்கோழியூர் என்பதனாலே அது வேறு ஒரு ஊர். உறையூரில் இருந்து அதுவும் மிராசுதாராக இருந்து செல்வந்தராக இருந்து அங்கே போய் பாடினார்னு கொள்ள முடியாது. இது சேர நாட்டிலேயே ஏதோ ஒரு ஊராக இருக்கணும். குறுங்கோழியூர்னு ஊர் பேர்.
இதிலே 3 பாடல்களினாலே யானைக்கட்சி மாந்தரன் சேரல் இரும்புரையை அவர் பாடுகிறார். ரொம்ப உயர்ந்த நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது. பாண்டியன் தலையாலங்காரத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் பிணியிருந்த யானைக்கட்சி மாந்தரன் இரும்புரை வலிதிற் போய் கட்டில் எய்தியானை குறுங்கோழியூர்களார் பாடியது ஒரு வரலாறு இருக்குது அதுக்குள்ள. அதாவது பாண்டியன் தலையாலங்கானத்தை சிறுவென்ற நெடுஞ்செழியன் ரொம்ப பெரிய அரசன் நமக்கே தெரியும். அவன் சேர நாட்டை வென்றுட்டான். சேர நாட்டை வென்ற உடனே ஒன்று பாண்டியனே போய் அங்கே ஒரு ஆளை வச்சு நீ ஆட்சி பண்ணு, எனக்கு ஆண்டாண்டுக்கு இவ்வளோ கிறிஸ்தி கொடுத்துடு, எனக்கு கப்பம் கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இல்லை அவனையே யார் தோற்றவனையே இருந்துட்டு இனிமேல் நீ ஒழுங்காக ராஜ்யம் பண்ணு, என்னுடைய சிற்றரசன் தான் நீ, இவ்வளோ தொகை எனக்கு கொடுத்துடணும் அப்படி பேசலாம். எதுவுமே முடிவாகலை. பாண்டியன் பாட்டுக்கு பாண்டிய நாட்டுக்கு போயிட்டான். இவன் பார்த்தான் சேரன், யார் நம்ம யானைக்கட்சி மாந்தரன் சேரல் இரும்புரை. அவர் உடனே பார்த்தாரு, அங்கே போய் உட்காந்துட்டார். யானைக்கட்சி மாந்தரன் இரும்புரை வலிதிற் போய் கட்டில் எய்தி யானை. இவன் பார்த்தான், யுத்தம் முடிஞ்சிருச்சு இல்லை, ஒன்றும் சொல்லல, இவன் போய் அரசனாயிட்டான். இப்போ நாடு தோற்று போகிற பிறகு அரசனாக வரும். எவ்வளோ துணிச்சல் பாருங்கள், அதான் நெஞ்சேரனுக்கு. அப்போ சந்தர்ப்ப சத்தினாலே வெற்றி தோல்விங்கிறது. இன்னும் ஜெயிச்சிட்டோம், வரட்டுமே திருப்பின்னு தான், திருப்பி வந்தால் பார்த்துக்கலான்னு அந்த தைரியத்தில் போய் அந்த நேரத்தில் இந்த மிராஸ்தார் போகிறாரு. இப்போ குறுங்கோழியூர்களா உன்னுடைய திறமைக்கு பாராட்டுகிறார். ரொம்ப துணிச்சல் இருக்கலாம். ஒரு 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 பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே பாடப்பட்டது. தொண்டி என்ற இடத்துல இந்த போர் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தொண்டியோர் அடுப்பொருன தொண்டி மக்களோடு சண்டை போட்டவன்னு தொண்டி முசிறி என்பதெல்லாம் பாண்டிய நாட்டினுடைய கடற்கரை பட்டணங்கள், என்னன்னு சொன்னால் துறைமுகப்பட்டினங்கள். அந்த தொண்டியில் தான் போர் நடந்திருக்கு. இந்த பாட்டில் அது வருகிறது. ரொம்ப பெரிய பாடல். வரும் முன்பில் பெரும் தளர்ச்சி பலர் ஒப்ப பெரிது சென்று மலர் சாயத்து பலர் நாப்பன் மீக்கூறலின் ஒரு குறிப்பு சொல்கிறாரு. இந்த யுத்தத்தினாலே நீ கொஞ்சம் அயற்சி அடைந்தாய், களைத்து போனாய் என்ற செய்தி வருது. உண்டாகிய உயர்மண்ணும் சென்றுபட்ட விடுக்கலனும் பெறல் கூடும் இவன் நெஞ்சுரப்பெறின் எனவும் என்ன மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் தெரியுமா? உண்டாகிய உயர்மண்ணும், உன்னுடைய நாடு இப்போ பகைவனுக்கு அடிமையாயிடுச்சு. சென்றுபட்ட விழுக்கலனும், அவன் இப்போ அந்த மன்னர்களுக்கு பாண்டிய மன்னனுக்கு சொந்தமாயிடுச்சுன்னா பாண்டிய நாட்டு ஆளுங்கள்லாம் இங்கே எவ்வளோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இது எல்லாம் பெறல் கூடும் இவன் நெஞ்சுரப்பெறின், மனசில் இவன் அழுத்தமாக நினச்சான்னா இன்னொரு யுத்தம் நடத்தி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவான் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்று அவனுக்கு உற்சாகம் ஊட்டுவது போல இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. இன்னொரு பாட்டு இதிலேயும் கடைசியில் வாழ்த்துகிறார். அதுக்கு பிறகு இதே குறுங்கோழியூர் கிழார் இதே மன்னனை வேறொரு பாடலிலே வாழ்த்துகிறார். அந்த பாட்டிலே என்ன சிறப்புன்னு சொன்னால், பொதுவாக இங்கே இந்த யுத்தமான அந்த பயந்து வந்தது, இவன் கட்டில் ஏறினதுங்கிற செய்தியே இல்லாமல் ஒரு பாடல். அந்த பாடலுக்கு திணையும் துறை பாடான் திணை வாழ்த்தாகத்தான் வருது.